மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவனுடைய மாவட்ட செயலாளராக, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறேன். இந்த நிலை இன்று வரை நீடித்து வருகிறது. ஆனாலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி சார் அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒற்றுமைப்படுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இல்லையென்றால் 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி சார் போவார். மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் தொடர்வார் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் 3வது இடத்துக்கு தான் எடப்பாடி போவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை வேரோடு அழிப்பதற்கான வழியை எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வது தவறாக தெரிகிறது. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. எப்படி எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு வந்தாரோ அதே மாதிரி நானும் காங்கிரஸில் இருந்து அதிமுகவுக்கு வந்தேன். மீண்டும் வெவ்வேறு கட்சி போக நான் விரும்பவில்லை. நல்லதோ கெட்டதோ ஒரே இடத்துல இருக்கணும் தலைவர் மாதிரின்ற கொள்கையோடு இருக்கிறேன். எங்கிருந்து 1967 காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கின ஒரு இயக்கம்தான் இன்று வரை, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அதனுடைய அடித்தள வேர் ஆணி வேர் காஞ்சிபுரம். மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 முதல்வராக ஆன பிறகு இன்று வரை தொடர்ந்து திமுக அதிமுக மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வருகிறது. இருந்தாலும் புரட்சித் தலைவர் கண்டெடுத்த அந்த இரட்டை இலை சின்னத்தை அழிப்பதற்காக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையும். உதாரணத்துக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு. கூட்டணி விட்டு வெளியே வரும்போது எல்லாம் இனிப்பு கொடுத்து ஸ்வீட்டு கொடுத்து பட்டாசு வெடித்து சந்தோஷமாக கொண்டாடினாங்க தொண்டர்கள்லாம். ஒன்றா இணையும் போது அந்த முகமலர்ச்சி கிடையாது. தொண்டர்களோட முகம் வாடி இருக்கிறது. ஓபிஎஸ் என்ன, அவர் அம்மா கிட்ட ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், பொதுச் செயலாளராக நீங்கள் இருக்கீங்க. சாதாரண விஷயம் பேசி தீர்த்துக்கலாம் இல்லையா? அவர் கூப்பிட்டு வச்சு அவருக்கு பொருளாளர் பதவி கொடுக்குறேன்னா வரப்போகிறாரு. இப்போ நாங்கள்லாம் எதிர்த்து எதுக்கு வேலை செய்யணும் தேவையில்லாமல்? இல்லைன்னா இப்போ அந்த மாதிரி போகிற பட்சத்தில் கூட்டணியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி உறுதி. மாற்றி மாற்றி ஒருத்தர் தோக்கடிச்சுப்பாங்க. இந்த காஞ்சிபுரத்தில் 3 தொகுதியும் வராது ஏடிஎம்கே. 3வது இடத்துக்கு போவோம். 2வது இடத்துக்கு தான் விஜய் சார் வருவார். விஜய் சாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2026 கிடையாது. அடுத்த 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது 3 ஆண்டுகள் கழித்து அந்த வாய்ப்புகள் மக்களோட நிலையை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கில்லி படம் 2004 வரைச்ச ஒரு நம்ம பார்ஷேட்டன் அடையார் பார்ஷேட்டன் ஹோட்டலில் நானும் ஒரு டிஃபன் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஈவினிங்கு. அப்போது அந்த படம் ரிலீஸ் ஆன கையோடு நான் போயிட்டு ஒரு கை கொடுக்குறேன். எதிர்காலத்தில் நீங்கள் முதலமைச்சராக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாருக்கு. அவருக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போல்லாம் மக்கள் இயக்கம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த நேரத்துலேயே நான் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் 2026 எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த யாருக்கும் அந்த வாய்ப்பு வராது. அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருந்துச்சு. அவர் கூட எடுத்த உடனே வரல. பேரறிஞர் அண்ணா கிட்ட ஒரு பயிற்சி பெற்றார். அதுக்கப்புறம் திமுகவை நிலைநிறுத்தி பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினார். அது மாதிரி விஜய் அவர்கள் அவருக்கு கொஞ்சம் காலம் எடுத்து தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர 2026 வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு குறைவு. எதிர்கட்சியா ஒன்றா வரலாம். அது கூட எடப்பாடி இதே நிலை நீடித்தால் விஜய் எதிர்கட்சி. ஒற்றுமைப்படுத்தினால் மட்டுமே திமுகவா அதிமுகவா என்ற போட்டி இருக்குமே தவிர ஒற்றுமை இல்லாமல் நீடித்தால் எடப்பாடியோட அரசு, அவர் நினைக்கிற அரசு, அதிமுக அரசு வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த சொல்ல விரும்புகிறேன். மேலும் ஏனென்றால் இந்த
மாவட்ட செயலாளர்ன்ற இந்த போர்வையில் நான் இருக்கிறதுக்கு, என்னுடைய காரில் கொடி கட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. வருகின்ற செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் உள்ள இணைப்பு நடந்தால் மட்டுமே அதிமுகவுக்கு வந்து வெற்றி முகம் தோன்றும். இல்லை என்றால் ஏடிஎம்கே என்பது ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஆயிடுமே தவிர, பெரிய கட்சியாக திமுகவும் விஜய் கட்சியும் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, அந்த வாய்ப்பை வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்படுத்தாமல் ஒற்றுமைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சரை பொறுத்தவரை தவறு எதுவும் பெருசாக கூறுவதற்கு எதுவும் இல்லை. அவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு. ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் முதலமைச்சருக்கு. இந்த கொடநாடு கொலை வழக்கு மேட்டரில் வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார், தேர்தல் வாக்குறுதி. அதை கொஞ்சம் ஒரு கனிவு கூர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2016 அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு 7 கண்டெய்னர் நிறைய ஓசூர் கிட்ட பணங்கள்லாம் பறிமுதல் பண்ணாங்க. அந்த பணங்கள்லாம் என்னாச்சு, யார் எடுத்துகிட்டு போனா என்பதையும் முதல்வர் அவர்கள் கண்டுபிடிச்சு தர வேண்டும் என்பது, நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.